நேற்று நிறையா தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் ஒரு படம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜே பேபி. ஸோ இந்த படம் தான் ட்ரெய்லர்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஒரு நல்ல மேக்கிங் மூவி அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு படம். இந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் கூட அந்த 4 படங்களோட வசூலையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த படங்களோட பட்ஜெட், வசூல் இது எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் ஹிந்தியில் ஷைத்தான் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. முதல் நாள் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் தெலுங்கில் பீமா அப்படிங்கிற ஒரு படம், அப்புறம் காமி அப்படிங்கிற படம், இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் மஞ்சுமல் பாய்ஸு நேற்றுமே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நான் இந்த ஃப்ரேமை வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, தெனாலி தான். தெனாலி படத்தில் அந்த டாக்டரை பார்க்க போகும்போது அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை நம்ம கமல் சார் கிழிச்சு போடுவார். அதை மறுபடியும் அவர் ஒட்டுவார். டேப் போட்டு ஒட்டணும்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற நர்ஸை சொல்லுவார். அப்போ அவர் அப்படியே ஒட்டும் போது அது ஒன்றா ஒட்டும். அந்த ஃப்ரேம் தான் நேற்று நம்ம வச்சுருந்தது. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஜெயராமன் நாகராஜ், அப்புறம் தியாகராஜன், அப்புறம் முஸ்தஃபா நவாப் அப்படிங்கிறவர், கான்வியூ தீனா. இந்த 5 பேர் தான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை கெஸ் பண்ணுங்கள். டியூன் 2 அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 68 லட்சம், வேர்ல்டு வைடு $6.8 மில்லியன். ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 18 கோடியே 50 லட்சமும், வேர்ல்டு வைடு $211.2 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 1758 கோடி கிட்ட வருது இது. அப்புறம் தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜா ஜியா இந்த படத்தோட 29வது நாள் வசூல் இந்தியாவில் 44 லட்சம், வேர்ல்டு வைடு 47 லட்சம். ஸோ இதுவரையும் இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 99 கோடியே 37 லட்சம். ஸோ இன்றைக்கி இந்த படம் 100 கோடியே இந்தியாவில் மட்டுமே கடந்துடும். வேர்ல்டு வைடு 138 கோடியே 57 லட்சம். அப்புறம் ஆர்டிகல் 370 அந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் இந்தியாவில் 1 கோடியே 83 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 28 லட்சம். ஸோ 63 கோடியே 21 லட்சம் இந்த படம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 75 கோடியே 46 லட்சம். அப்புறம் லாபட்டா லேடிஸ் இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் 66 லட்சம், வேர்ல்டு வைடு 70 லட்சம். இந்தியா முழுக்க 7 கோடியே 46 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 78 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஷைத்தான். ஸோ இந்த படம் பார்த்தவங்க நிறைய பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் ஃபிலிம் ஒரு பயங்கரமான ஒரு கேஸ்ட் அண்ட் குரூவில் வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் மாதவன் மிரட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. படம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்தியாவில் இந்த படம் டே 1 16 கோடியே 90 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 21 கோடியே 90 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி. ஸோ இந்த படத்துக்கு ஒரு சரியான ஓப்பனிங்கு. அப்புறம் கன்னடாவில் ஒரு படம் வந்திருக்கு, கரட்டக்கா தமானக்கா அப்படின்னு. பிரபுதேவாவும் நம்ம டாக்டர் சிவராஜ்குமாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. டே 1 59 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 67 லட்சம். ஒரு புவரான ஒரு ஓப்பனிங் தான் கன்னட மூவி, அதுவும் சிவராஜ்குமார் நடிச்சிருக்க படத்துக்கு. அப்புறம் ஆப்ரேஷன் வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம், அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 17 லட்சம், வேர்ல்டு வைடு 21 லட்சம். இதுவரையும் 8 கோடியே 77 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 22 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பீமா அப்படிங்கிற படம் கோபிச்சந்த், ஸோ நம்ம ஜெயம் படத்தில் கூட வில்லனாக வருவார்ல, அவர் நடித்த படம் டே 1 2 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு ஆந்திரா தெலுங்கானாவில், வேர்ல்டு வைடு 3 கோடியே 55 லட்சம். ஓப்பனிங் ஒரு சூப்பரான ஓப்பனிங். ஸோ போன படத்துக்கு இந்த படம் ஓகே. அவரோட போன படம் ஒன்று வந்துருந்துச்சு, காமி அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 86 லட்சம். ஒரு சூப்பரான ஓப்பனிங் வந்திருக்கு இந்த 2 படங்களுக்குமே. டே 2 டே 3 எப்படி இந்த படங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களை பார்ப்போம். பிரம்மயுகம் டே 23 கேரளாவில் 13 லட்சம், வேர்ல்டு வைடு 20 லட்சம். 27 கோடியே 59 லட்சம் கேரளாலையும், 56 கோடியே 77 லட்சம் இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. பிரேமலு 29வது நாள் வசூல். அதுக்கடுத்ததாக பிரேமலு அந்த படத்தோட டே 29 கலெக்ஷன் 1 கோடியே 27 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 4 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 56 கோடியே 17 லட்சம் இந்த படம் டோட்டலாக கேரளாலையும், வேர்ல்டு வைடு 85 கோடியே 33 லட்சம். ஒரு சூப்பரான கலெக்ஷன். நேற்று 29வது நாள் கூட இந்த படம் எடுத்திருக்கு. அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தோட டே 16 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் இந்த படம் 2 கோடியே 20 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் 2 கோடியே 24 லட்சம்.
ஸோ 6,37,00,000 நேற்று வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அதோட பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக கேரளாவில் 51,72,00,000 27,31,00,000 தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 125,80,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கேங்க. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்புறம் தங்கமணி அப்படிங்கிற ஒரு படம். ஸோ நேற்று நம்ம அந்த கலெக்ஷன் டே 1 சொல்லல, இப்போ டே 2 சேர்த்து சொல்லிடலாம். தங்கமணி மலையாளம் படம் கேரளாவில் 46 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 2 வேர்ல்டு வைடு 53 லட்சம். ஸோ டோட்டலாக 99 லட்சம் கேரளாலையும் வேர்ல்டு வைடு 1,17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. அப்புறம் வந்து தமிழ் படங்கள் இப்போ ரீசெண்டாக நேற்று ரிலீஸ் ஆன படங்கள். இதில் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படிங்கிற படம் டே 1 1,50,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஒரு படம் டே 1 இந்த படத்தோட கலெக்ஷன் 2.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அரிமாப்பட்டி சக்திவேல் அப்படிங்கிற படம் டே 1 90,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1,80,00,000 இந்த படத்தோட பட்ஜெட்டு. அப்புறம் கார்டியன் அப்படிங்கிற படம். ஸோ ஒரு காலத்தில் அன்சிகா மோத்வானி பயங்கர பீக்கில் இருந்தாங்க. இப்போ என்ன தான் அவங்க நடித்தாலுமே சுத்தமாக ஓப்பனிங் கூட இருக்க மாட்டேங்குது. பார்த்துக்கோங்க, இந்த படத்துக்கு வெறும் 5 லட்சம் தான் இந்த படத்துக்கு டே 1 கலெக்ஷன். ஸோ 5.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. அப்புறம் ஜே பேபி இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 24 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு மிகப்பெரிய நம்பர் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அந்த படங்கள்லாம் 90,000, 2 லட்சம், 2.5 லட்சம் வசூல் பண்ணும்போது ஒரு படம் 24 லட்சம் வசூல் பண்ணியிருக்கும்போது பெரிய விஷயமா தெரியுது. ஆனால் இதுவுமே ஒரு புவரான ஓப்பனிங் தான். அப்புறம் இப்போதைக்கு வந்த இந்த 5 படங்களில் ஜே பேபி மட்டும்தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்களும் படம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்களில் நிறைய பேர் வந்து இதை கேட்டிருப்பீங்க, போர், ஜோஷுவா, சைரன் இந்த படங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ சைரனுக்கு வந்து டோட்டலாக ஸ்க்ரீன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் 1380, 1400 ஷோஸ் கிட்ட மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு 300 ஷோஸ் கிட்ட வந்து நம்ம ஜே பேபி படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜே பேபி படத்துக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா டோட்டலாகவே சைரன்லேருந்து, அப்புறம் போர்லேருந்து, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோஷுவா ஒரு ஸ்க்ரீன் கூட இல்லை. என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை உங்கள் யாருக்காவது அதை பற்றி தெரிஞ்சாலோ, இல்லை உங்கள் எத்தனை பேர் ஜோஷுவா இல்லை படம் பார்க்குறதுக்காக போனேன் எங்கேயுமே ஓடலை அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் இந்த 2 நாள், அதாவது நேற்று இன்றைக்கி வந்து இந்த படங்கள்லாம் ஓடல. அதாவது முக்கியமாக ஜோஷுவா ஒரு ஸ்க்ரீன் கூட ஓடல சென்னையில். அது என்னன்னே தெரில. எனக்குமே டேட்டா 0ன்னு தான் வந்திருக்கு. எனக்கு ஜோஷுவாவோட டேட்டா என்னென்னா இல்லைங்க அது ஒன்றும் இல்லைங்க 0 தாங்க வந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு சுத்தமாக ஓடாமல் ஒரே வாரத்தில் தேட்டர்லேருந்து எடுக்கிற ஒரு சூழ்நிலையோ ஆயிடுச்சா இல்லைனா, ஏன்னா போன வாரம் வந்த சில படங்கள் சத்தமின்றி முத்தம் தான்லாம் சென்னையில் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. போர் கூட ஒரு மோசமான கலெக்ஷன் தான் எடுத்தது, அது கூட ஓடிட்டு தான் இருக்குது. ஜோஷுவா என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ உங்கள் யாருக்காவது அதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இப்போதைக்கு மஞ்சுமல் பாய்ஸ் தாங்க தமிழ்நாட்டு தேட்டரில் அதிக ஸ்க்ரீன்ஸ், அதிக ஷோஸில் அதிக வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் உண்மை. நேற்று வந்த தமிழ் படங்கள் எதுவும் அதை பண்ணலை, அதை முறியடிக்கலை. இனிமேல் வரப்போகிற படங்களாவது எதாவது பண்ணுதா, இல்லை ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படங்கள், உதாரணத்துக்கு ஜே பேபி மாதிரி ஒரு படம் ஏதாவது வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி பெரிய வசூல் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.